Kernel IO Subsystem. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க இந்த கர்னல் அதோட மீனிங் தெரிஞ்சுங்களா. கர்னல்லாம் என்னதுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட இதயம்னு சொல்லலாம் கர்னல். ஸோ இந்த கர்னல் எதெல்லாம் மேனேஜ் பண்ண பார்த்துட்டிங்கன்னா CPU மேனேஜ் பண்ணும், மெமரியை மேனேஜ் பண்ணும், டிவைசஸை மேனேஜ் பண்ணும். இந்த கர்னல் வந்து ஒரு பிரிட்ஜ் ஆக்ட் ஆகும் யாருக்குன்னா, இப்போ நம்ம யூசர்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கும் அந்த கம்ப்யூட்டர் இருக்கிற அந்த ஹார்ட்வேர் இது ரெண்டுத்துக்குள்ள இடையில இருக்கிற பிரிட்ஜ் கனெக்ஷன் யாருன்னா கர்னல் தான். ஸோ கர்னல் தான் ஓஎஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஒரு இதயம் மாதிரி. ஸோ இதில் இருக்கிற இன்புட் அவுட்புட் சப்சிஸ்டம் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துப்போம். ஓகேங்களா? சரி. இட் இஸ் எ பார்ட் ஆஃப் ஓஎஸ் that manages input-output operations between user programs and hardware devices. அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பிரிண்ட் எடுக்கிறேன். ஸோ பிரிண்ட் எடுக்கிறது நான் என்ன பண்ணுவேன், பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பேன் யூசர் அப்ளிகேஷனில். பிரிண்ட்னு கொடுத்தா என்ன ஆகும், அந்த டிவைஸ் ஒன்று இருக்கும் அது வந்து பிரிண்ட் வரணும். ஸோ நான் கொடுக்குற அந்த யூசர் அப்ளிகேஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி டிவைஸ் என்ன பண்ணுது, பிரிண்ட் எடுத்து கொடுக்குது. இதுக்கு இடையே நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் இதுக்கு இடையில நிறைய விஷயங்களுக்கு ஓஎஸ் என்ன பண்ணும், இந்த கர்னலை பயன்படுத்தி. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒர்க்கிங்கே மொத்தம் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் பார்த்தோன்னா கர்னல் இன்புட் அவுட்புட் சப்சிஸ்டம் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் யூசர் ப்ராசஸ். இந்த யூசர் ப்ராசஸ் தான் வந்து முதல் ஸ்டெப்பர் யூசர் அப்ளிகேஷன்ஸ். நான் இங்கே தான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட்னு கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், ஓகேன்னு. ஸோ இதுக்குள்ளே இடையில இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் ஐஓ டிவைஸ் இருக்குங்க, இதான் பிரிண்டரு, இதுதான் டிவைசஸ் தான் வரும். எல்லா ஹார்ட்வேர் டிவைஸஸும் இங்கே வரும். ஸோ இங்கே தான் இப்போ இந்த சிக்னல் போயிட்டு பிரிண்ட் எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் டு எண்டு இடையில இருக்கிறது தான் இந்த கர்னல். ஓகேங்க. ஒரு யூசர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஐஓ இன்புட் அவுட்புட் டிவைஸ்க்கு இடையில இருக்கிறதா யாரு, கர்னல். இந்த கர்னல் என்னெல்லாம் பண்ணுது, ஸோ அதுவே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யூசர் ரெக்வஸ்ட். இந்த யூசர் ரெக்வஸ்ட் தான் இல்லை யூசர் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம், இல்லை யூசர் ரெக்வஸ்ட்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுன்னா இன்புட்டு அவுட்புட்டை வந்து தேவைப்படுதுக்கு. யூசர் ப்ரோக்ராம் நீட் இன்புட் அவுட்புட். ஸோ இது என்ன பண்ண ஒரு ரெக்வஸ்ட்டை அனுப்போம் சிஸ்டம் கால் படி, ஒன்று ரீடோ இல்லை ரைட்டோ. இது பாருங்க, யூசர் ப்ராசஸ் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரு இன்புட் அவுட்புட் தேவை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுது, ரீடு இல்லை ரைட்டோ எதுவும் சென்ட் பண்ண போகுது. ஸோ சிஸ்டம் காலை பயன்படுத்தி. ஸோ ஒரு இன்புட் அவுட்புட் அனுப்புறதுக்கு யாரை யூஸ் பண்ணிக்குது, சிஸ்டம் கால். அதுக்கப்புறம் எதுக்கு கனெக்ட் ஆகுது, கர்னல் ஐஓ சப்சிஸ்டம். இதுக்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பஃபரிங், கேட்சிங், இன்புட் அவுட்புட், ஷெட்யூலிங், இன்டரப்ட் ஹேண்டில் பண்ணுறது. அதுக்கப்புறம் டிவைஸ் டிரைவரோட கனெக்ட் ஆகிருக்கும், டிவைஸ் கண்ட்ரோலோட கனெக்ட் ஆகி லாஸ்ட்டில் டிவைஸ் கூட ரீச் ஆகிட்டு என்ன வேணுமோ அவுட்புட் வந்துடும். ஸோ இப்படி தான் அந்த ப்ராசஸ் நடக்குது. இது ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யூசர் ரெக்வஸ்ட்டில் ஒரு யூசர் ப்ராசஸ்க்கு என்ன தேவை, இன்புட் அவுட்புட் தேவை அப்படின்னா அதை ரெக்வஸ்ட் மூலிமா செல் பண்ணணும். யாரை பயன்படுத்தி, சிஸ்டம் காலை பயன்படுத்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ரீடு ரைட் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணணும்னா இதில் கர்னலுக்குள்ளே போய் ஜாயின் ஆகிருப்போம். இப்போ யூசர் ப்ராசஸ்க்கும் கர்னல் ஐஓ சப்சிஸ்டம்க்கும் இது இடையில இருக்கிறதா வந்து சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னா கர்னல் கூட லிங்க் ஆகிட்டு கர்னல் என்ன பண்ணணும், 2 விஷயம் செக் பண்ணணும். பெர்மிஷன்ஸ் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா, அப்புறம் அவங்க கேட்குற டிவைஸ் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் வந்து கர்னலோட வேலை. நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ கர்னலுக்குள்ளே போயாச்சு. கர்னலுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் இருக்குது, பஃபர், கேட்ச், ஐஓ ஷெட்யூலிங், இன்டரப்ட் ஹேண்ட்லிங், இது எல்லாமே ஒன்று டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கேட்ச் செக் பண்ணுறது அப்படின்றதுனா இப்போது டேட்டா அவங்க கேட்குற டேட்டா ஆல்ரெடி இருந்துச்சுன்னா உடனே ரிட்டர்ன் அங்கேயே இமீடியட்டாக அனுப்பிச்சி விட்ரும். அதாவது கேட்ச் மெமரியில் அவங்க கேட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா, டேட்டா இருந்துச்சுன்னா அப்படி டேரெக்டாக மேலே போயிடும், கீழெல்லாம் போகாது, டேரெக்டாக மேலேயே போயிடும். பஃபர் என்ன பண்ணணுமோ டெம்பரரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோம். ஓகேங்களா? டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து முதல்ல கர்னல் வந்து செக் பண்ணிடும்.
கேட்ச் ஏதாவது இருக்கா, பஃபர் ஏதாவது இருக்குன்னு செக் பண்ணிடும். ஏன் செக் பண்ணதுன்னா ஸ்பீடாக கொடுத்துடலான்னு, ஸ்பீடாக எஃபிஷியன்சியாக நம்ம கொடுத்துடலான்னு அதனால ரெக்வஸ்ட். நெக்ஸ்ட் இன்புட் அவுட்புட் ஷெடியூலிங். இப்போது கேர்னலுக்கு வந்து நிறைய ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4, 5, 6 போயிட்டே நிறைய ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா டைமுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் எஃபிஷியண்ட்டாக. ஸோ எல்லா ப்ராசஸும் கரெக்டாக முடிக்கணும். அதனால் நம்ம வெயிட்டிங் டைம் எல்லாத்தையும் கரெக்டாக ரெடியூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தான் இந்த இன்புட் அவுட்புட் ஷெடியூலிங். இது நிறைய அல்காரிதம்ஸை பயன்படுத்தி டிவைஸ் டிரைவர் இன்ட்ராக்ஷன். ஸோ நம்ம ஃபைனலாக நமக்கு என்ன தேவை, டிவைசஸ் தேவை. அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு டிரைவர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும்னா கேர்னல் என்ன பண்ணுதுன்னா ரெக்வஸ்ட்டை முதல்ல அனுப்பும். ஓகேங்களா, அனுப்பி அதில் இந்த ஹார்ட்வேர் ஸ்பெசிஃபிக் கமெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ண வைக்கும். யூஸ் பண்ணிக்கிட்டு கேட்டுக்கும். ஸோ முதல்ல வந்து டிவைஸ் டிரைவர் இன்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி ஒவ்வொரு டிவைஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கணும் இல்லையா, அதுக்காக சில கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் டிவைஸ் கண்ட்ரோலர் ஆப்ரேஷன். இது என்ன பண்ணுன்னா டிவைஸஸை வந்து டிவைஸ் டிரைவர் இருக்கு இல்லையா, அது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் கண்ட்ரோலர் கூட. கம்யூனிகேட் பண்ணி ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற இன்புட் அவுட்புட்டை ஹார்ட்வேரில் பண்ண வைக்கும். அது நம்ம ஹார்ட்வேர் கமெண்ட்ஸ் ஏற்கனவே நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு. அந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிங்க. இப்போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நம்ம 3 விஷயங்களை பயன்படுத்துவோம். அந்த ப்ரோக்ராம்டு இன்புட் அவுட்புட் CPU கண்ட்ரோல், இன்ட்ராப்ட் ட்ரிவன் இன்புட் அவுட்புட், டைரக்ட் மெமரி ஆக்சஸ் DMA. இந்த ப்ரோக்ராம் இன்புட் அவுட்புட் என்ன பண்ணுன்னா CPU கண்காணிச்சுட்டே இருக்கும் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு. இன்ட்ரப்ட் ட்ரிவன் இன்புட் அவுட்புட்னா ஏதாவது CPU வந்து இன்ட்ரப்ட் கொடுத்துருக்குன்னா அதை ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா, டைரக்ட் மெமரி ஆக்சஸ்லாம் வர டேட்டாவை கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் மெமரியில். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிவிட்டு ஏதாவது இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் டிவைஸ் வந்து ஒரு இன்ட்ரப்ட் சிக்னலை அனுப்பி எதெல்லாம் பண்ணு பாருங்க கர்னல். ஸ்டாப் கரண்ட் டாஸ்க். இப்போதைக்கு ஏதாவது ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் இன்ட்ரப்ட் ஹேண்டில் பண்ணிவிட்டு ப்ராசஸை திரும்ப ரெஸ்யூம் பண்ணிவிடும். ஓகேங்களா, இப்போத்தி நம்மளுக்கு கரண்ட்டாக என்ன தேவையோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக கரண்ட்டாக போயிட்டு இருக்கிற டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப ரெஸ்யூம் பண்ணி விட்டோம் வேறு முடிச்சதுக்கப்புறம். ஸோ இதுதான் இன்ட்ரப்ட் ஹேண்ட்லிங் சொல்லுவோம். ஃபைனலாக எரர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணணும். கர்னல் செக் ஃபார் ஹார்ட்வேரில் ஏதாவது எரர்ஸ் இருக்கா. ஏன்னா நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ண போது ஹார்ட்வேர் டிவைசஸ் தான், ஏன்னா பிரிண்ட் வரணும். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இது எல்லாமே செக் பண்ணிடுவேன் இந்த 9th ஸ்டேஜில். அப்போ ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபெயிலியர்னு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ திரும்ப சிக்னல் வந்து திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படி எதுவும் இல்லைன்னா ரிட்டர்ன் டு யூசர் ப்ராசஸ். ஸோ ஃபைனல் டேட்டா இஸ் காப்பீடு டு யூசர் ஸ்பேஸ். அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க பிரிண்ட்டுன்னு கொடுத்த ஓகே ஆயிடுச்சு. ஸோ அது பிரிண்ட்டு பண்ணலான்னு சிக்னல் வரும், அப்புறம் மேலே லோட் ஆகும் இல்லையா, அது திரும்பவும் ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து சிஸ்டம் கால் டிடெக்ட் பண்ணும். சிஸ்டம் கால் தான் நம்ம ரீடர் ரைட்டர்ன்னு சொல்கிறது. ஸோ லாஸ்ட்டில் வந்து ப்ராசஸ் கண்டினியூஸ் எக்ஸிபியூஷன். ஸோ பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு பிரிண்டர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்டிங் நம்ம யூசர் அப்ளிகேஷனை பிரிண்ட்டுன்னு கொடுக்குறோம். அது போய் டிவைசஸ் கூடலாம் போய் கனெக்ட் ஆகிட்டு அந்த டிரைவரெல்லாம் பயன்படுத்தி ஹார்ட்வேர் கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப சிக்னல் கொடுக்குது, பிரிண்ட் இது ரெடி ஆயிடுச்சு, லோட் ஆகுது, பிரிண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இதில் எடுத்தது யார், கர்னல். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.